வாக்குப்பதிவுக்கு 2 வாரங்களை மட்டும் இருக்கும் நிலையில் வெற்றி பெறும் ஆர்வத்துடன் பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் எஸ். மாரியப்பன் கென்னடி வாகுடி, வெள்ளிக்குறிச்சி, ஆவரங்காடு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாங்கள் எல்லாம் ₹1 கூட லஞ்சம் வாங்கக்கூடாது என்று ஆசைப்படுகிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். எதற்காக சொல்கிறேன் என்றால், நம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்று மணலை விற்க பார்க்கின்றார்கள். ஒரு ஓட்டுக்கு 5000 கொடுக்கிறேன், 10,000 கொடுக்கிறேன், 2000 கொடுக்கிறேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வாங்கிக் கொள்ளுங்கள். யார் விட்டு அப்படி விட்டு பணம் அவன் நிலத்துக்கு உழைச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்களா? இங்க இருக்கக்கூடிய அமைச்சரோ, இங்க இருக்கக்கூடிய எம்பியோ, இல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடியோ அவங்க வயக்காட்டில் உழைச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். தாராளமாக வாங்கிக் கொள்ளுங்கள், தவறேதும் இல்லை. நாமக்கல் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் சின்ராஜ் சங்ககிரி, மகுடஞ்சாவடி, வைகுந்தம், வெள்ளையம்பாளையம், கரையானூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். 20,000 வட்டி இல்லாத கடன் பெண்களுக்கு, கல்வி கடன் ரத்து, 1.5 கோடி மாணவிகளுக்கு மக்கள் நல பணியாளர்கள், சாலை பணியாளர் வேலைவாய்ப்பு, இப்படி பல வாய்ப்புகளை கொடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் புலிவலம், பத்தூர், செல்லூர், அபிவிருத்தீஸ்வரம் ஆகிய கிராமங்களில் கூட்டணி கட்சியினருடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடியில் உள்ள புதுக்கோட்டை, குளையன் கரிசல், சாயர்புரம் உள்ளிட்ட இடங்களில் திறந்த வாகனத்தில் சென்று வாக்கு சேகரித்தார். அமைச்சர் கடம்பூர் ராஜுவும் அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எஸ். காமராஜ் பாக்கம், கீரந்தகுடி ஆகிய பகுதிகளில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அன்பான வேட்பாளர், மக்கள் செல்வருடைய ஆசி பெற்ற அன்பான வேட்பாளர். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் பழனியப்பன் நார்த்தம்பட்டி, நல்லம்பள்ளி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை கொடுத்தும் திறந்த வாகனத்தில் சென்றும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருக்குறளை ஒழுங்கா சொல்லணும்னா பள்ளிக்கூடம் எப்படி ஆகும், வாத்தியார் எப்படி நடக்கும், வாத்தியார் என்ன நினைப்பான், பள்ளிக்கூடம் என்ன நினைப்பாங்க, ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பாங்க, பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க, அட்லீஸ்ட் சொல்ல தெரியும்னா அதை எழுதி வச்சாவது கரெக்டா சொல்லணும். இதுக்கு எதுக்கு ஒரு முதலமைச்சர்? ஆள தெரிந்தவர்கள் வேணும், தன்மானம் உள்ளவர்கள் வேணும், தமிழ்நாட்டு உரிமைக்காக பயப்படாமல் குரல் கொடுக்கிற தலைவன் வேணும். புதுச்சேரி மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து முதலமைச்சர் நாராயணசாமி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தாய்மார்களே, உங்களுக்கு பொன்னான ஒவ்வொரு வாக்கும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய மனவெறியர்களை வேறெடுக்கக்கூடிய வாக்காக கருதி கைச்சிறப்பிலே முத்திரை பதிவுகள். இதேபோன்று புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலின் திமுக வேட்பாளர் வெங்கடேசன் சாம்பல்பேட் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நெடுஞ்செழியன் இப்ராஹிம்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரித்த போது மூதாட்டி உட்பட பெண் தொண்டர்கள் நடனமாடி அங்கு வாக்கு சேகரித்தனர்.